வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 டேஸ் HTML சேலஞ்ச் சீரியஸ்க்கு உங்கள் எல்லாருக்கும் வெல்கம். இந்த சீரியஸில் HTMLல கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ்லேருந்து ப்ராஜெக்ட் லெவல் வரை கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி டே 1ல் HTMLனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, HTML வெப்பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டே 1 இப்போ HTMLோட பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTML ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண HTML யூஸ் பண்ணுறோம். நம்ம வீடு கட்ட ஃபவுண்டேஷன் தேவைப்படுற மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ண HTML ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஃபேஸ்புக், யூடியூப், அமேசான், இன்ஸ்டாகிராம் எல்லாமே HTML யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த பேராகிராஃப் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் தான் இப்போ இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ எதுக்காக HTML நம்ம யூஸ் பண்ணுறோம், எதுக்காக நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு வெப் டெவலப்மெண்ட்டு நீங்கள் வெப் டெவலப்பராக ஆகணும்னா HTML கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா? இப்போ HTML கற்றுக்கிட்டால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும், அதுக்கடுத்தது ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இப்போ என்னென்ன டூல்ஸு இது பண்ண முடியும் யூஸ் பண்ணுறோன்னா VS கோடு, வெப் ப்ரௌசர், இதெல்லாமே. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோல்டரை நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்னா அந்த ப்ராஜெக்ட் டைட்டிலில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது VS கோடில் போயிட்டு தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது எப்படி அப்படின்றதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ VS கோடு ஓப்பன் பண்ணியாச்சு. VS கோடு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்மளோட ப்ராஜெக்டோட ஃபோல்டரை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தோன்னா இப்போ நம்ம என்ன ப்ராஜெக்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கணும். ஓகேவா? இப்போது நம்மளோட ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம ப்ராஜெக்டோட ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம இங்கே ஃபைல் ஃபஸ்ட்டு, இதுனா ஃபைலு, இதுனா ஃபோல்டர். ஓகேவா? HTML ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ சும்மா சாம்பிளுக்கு day1.html கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இப்போது நம்ம Shift 1 அழுத்தினா நம்மளுக்கு கோட் வந்துடும். நார்மலாக ஸ்ட்ரக்சர் வந்துச்சா? இதில் போயிட்டு நம்ம டைட்டில் எடிட் பண்ணலாம். டைட்டில் எடிட் பண்ணிட்டோன்னா இப்போ டைட்டில் நம்ம சாம்பிளுக்கு இப்போது day 1 அப்படி கொடுத்துருக்கோம். ஓகேவா? day 1 கொடுத்துட்டோமா? அதுக்கடுத்தது இதில் பாடியில் தான் நம்ம போட போகிற கண்டென்ட். இப்போ என்னென்ன க்ரியேட் பண்ண போகிறோமோ அது எல்லாமே க்ரியேட் பண்ணணும். இப்போது நார்மலாக ஒரு பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணி ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போது இதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு இருக்கா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அங்கே பேராகிராஃப் க்ரியேட் பண்ண ஹலோ, அதுக்கடுத்தது day 1 டைட்டில் க்ரியேட் பண்ணோமா இப்படி வந்துடும். இதான் ஒரு சிம்பிளான ஃபார்மேட். இப்போ day 1ஓட முடிஞ்சிச்சு. சேலஞ்ச் கொடுத்துருக்கோம். அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். day 1ஓட சேலஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சிம்பிள் ப்ரொஃபைல் பேஜ் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் உங்களோட day 1 சேலஞ்சு. day 1 சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் HTML டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. பாய்.